வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான புராண காவியத்தை அலச போறோம். கூர்ம அவதாரம் மற்றும் பார்க்கடல் கடைதல். இது சும்மா சாதாரண கதை கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட இருத்தலுக்கான ஒரு மாபெரும் போராட்டம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க சக்தி எல்லாம் முழுசா போயிடுச்சு. எதிரிகள் உங்கள சுத்தி வளைக்க நெருங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப பயமா இருக்கல்ல? பழங்காலத்துல தேவர்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு. அதனால முதல்ல தேவர்களோட தோல்வியிலிருந்து ஆரம்பிப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில எப்பவுமே ஒரு முடிவில்லாத போர் நடந்துட்டே இருக்கும். ஆனா இந்த முறை என்னாச்சுன்னா, தேவர்கள் தங்களோட சக்தியெல்லாம் இழந்து ரொம்பவே பலவீனமாகிட்டாங்க. அவங்களுக்கு உதவ யாருமே இல்ல. ஆனா மறுபக்கம் அசுரர்கள் அபரிமிதமான பலம் பெற்று போர்க்களத்தையே முழுசா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாபெரும் சக்தி வேறுபாட்ட பார்த்த தேவர்கள் என்ன பண்றதுனே தெரியாம பயந்து போய் நேரா வைகுண்டத்துக்கு ஓடி விஷ்ணு பகவான் கிட்ட உதவி கேட்டாங்க. இங்கேதான் பார்க்கடல் கடைய மாபெரும் திட்டம் உருவாகுது. தேவர்களை காப்பாத்த விஷ்ணு பகவான் ஒரு மாபெரும் திட்டத்தை கொடுத்தார். அதாவது பிரபஞ்சத்தோட பார்க்கடலை கடைஞ்சு அதிலிருந்து மரணமில்லா பெருவாழ்வு தர அமிர்தம் அப்படிங்கிற தெய்வீக பானத்தை எடுக்கணும். இதுதான் பிளான். ஆனா இது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. பிரம்மாண்டமான மந்திரமலைய மத்தா கொண்டு வரணும். வாசுகி அப்படிங்கிற மாபெரும் நாகத்தை கயிறா கட்டணும். அப்புறம் என்ன, பிரபஞ்ச பார்க்கடலை ஒன்னா சேர்ந்து கடையணும். இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, ஜென்ம பகைவர்களான தேவர்களும் அசுரர்களும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த மாபெரும் செயலை செய்ய முடியும். நினைச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கூட்டு முயற்சி இது. இந்த இடத்துலதான் கதையோட ஹீரோ, அதாவது கூர்ம அவதாரம் தோன்றுது. எல்லாம் ரெடி, எதிரிகளும் கைகோர்த்துட்டாங்க. ஆனா கடல்ல இறங்கின மறுகணமே ஒரு பெரிய அதிர்ச்சி. அந்த பிரம்மாண்டமான மந்திரமலை தாங்க முடியாத அளவு கனமா இருந்ததால அது சல்லுன்னு கடலோட பேரலைகளுக்கு அடியில வேகமா மூழ்க ஆரம்பிச்சிருச்சு. தேவர்களுக்கு உயிர் பயமே வந்துருச்சு. தங்களோட ஒரே நம்பிக்கை இப்படி கண் முன்னாடியே கடலுக்குள் மூழ்குதேன்னு அவங்க ரொம்பவே திகழடைஞ்சிட்டாங்க. உடனே தேவர்கள் மறுபடியும் விஷ்ணு பகவான் கிட்டே ஓடுறாங்க. அப்போ உலகத்தை காப்பாத்த விஷ்ணு பகவான் எடுத்த அந்த தெய்வீக உருவம் தான் கூர்மா அவதாரம். அவர் ஒரு பிரம்மாண்டமான அழிக்க முடியாத ஆமையா மாறி கடலுக்குள்ள போய் மூழ்கிட்டு இருந்த அந்த மலையோட எடைய அப்படியே தம் முதுகுல தாங்கி பிடிச்சார். இதுதான் இந்த காவியத்தோட மிக முக்கியமான திருப்புமுனை. இந்த தெய்வீக தலையீட்டாலதான் அந்த மலை நிலையா நின்னுச்சு. அதன் பிறகு அவங்களால பார்க்கடலை கடைய முடிஞ்சது. அடுத்து நாம பார்க்க போறது வெளிவந்த விஷயமும் தெய்வீக பொக்கிஷங்களும். மலை இப்போ நிலையா நின்னுடுச்சு. தேவர்கள் ஒரு பக்கமோ அசுரர்கள் இன்னொரு பக்கமோ வாசுகி நாகத்தை பிடிச்சு முழு பலத்தோட கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பாருங்க, இவ்வளவு ஆசையோட கடையும்போது முதல்ல வெளிவந்தது அமிர்தம் கிடையாது. அது ஒட்டுமொத்த உலகத்தையே அழிச்சிடக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கொடிய இருண்ட ஆழகால விஷம். அமிர்தம் கிடைக்கிறதோ என்னவோ, அதுக்குள்ள பிரபஞ்சமே அழிஞ்சிடும் போல ஒரு பயங்கரமான சூழ்நிலை அங்கே உருவாகிடுச்சு. உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை குடித்தார். அதனால அவர் தொண்டை நீல நிறமாக மாறி நீலகண்டன் ஆனார். இதோட அர்த்தம் என்னன்னா, சிவபெருமானோட அந்த எல்லையற்ற தியாகம் தாங்க உலகத்தை காப்பாத்துச்சு. அந்த ஆழகால விஷத்தை அவர் அப்படியே குடிச்சார். ஆனா அந்த கொடிய விஷம் தொண்டையிலேயே நின்னுட்டதால அவர் கழுத்து நீல நிறமா மாறிடுச்சு. அதனாலதான் அவரை நீலகண்டன் அப்படின்னு ரொம்ப பக்தியோட அழைக்கிறாங்க. அந்த பயங்கரமான விஷத்தோட ஆபத்தை முடிஞ்சதும் பார்க்கடல்ல இருந்து அடுத்தடுத்து பல தெய்வீக பொக்கிஷங்கள் வெளிவரத் தொடங்குச்சு. சொல்லப்போனா செல்வங்களை அருளும் லக்ஷ்மி தேவி, கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசு, அப்புறம் ஐராவதும் அப்படிங்கிற தெய்வீக யானைன்னு அடுத்தடுத்து பல அற்புதமான விஷயங்கள் அந்த கடல்ல இருந்து தோன்றுச்சு. 5வது பகுதி, எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்த மரணமில்லா பெருவாழ்வு தரும் அமிர்தம். இவ்ளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு தங்க கலசத்துல ஒளிரும் அமிர்தம் இறுதியா வெளிவந்துச்சு. ஆனா அத பார்த்த உடனே அசுரர்களுக்கு பேராசை தள்ள தூக்கிடுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம தங்களுக்கிடையான அந்த ஒப்பந்தத்தை மீறி அந்த அமிர்தத்தை அவங்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக்கணும்னு வெறித்தனமா போராடி அதை கைப்பற்ற முயன்றாங்க. ஒரே கலவரம் அங்கே. இந்த குழப்பமான நேரத்துல மறுபடியும் விஷ்ணு பகவான் என்ட்ரி கொடுக்கிறார். இந்த முறை அவர் மோகினி அப்படிங்கிற ஒரு மயக்கும் பெண் அவதாரம் எடுத்தார். தங்களோட தெய்வீக அழகால அசுரர்களை ரொம்ப ஈஸியா ஏமாற்றி அமிர்தத்தை சாதுரியமா தேவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிற மாதிரி செஞ்சார். அந்த அமிர்தத்தை குடிச்ச தேவர்கள் தங்களோட பழைய சக்திகளை திரும்ப பெற்று அசுரர்களை தோற்கடிச்சு பிரபஞ்சத்துல மறுபடியும் சமநிலைய கொண்டு வந்தாங்க. கடைசியா இந்த மாபெரும் காவியத்திலிருந்து நாம கற்கும் பாடங்கள்.
இது வெறும் வானுலகத்துல நடந்த ஏதோ ஒரு கதை கிடையாதுங்க. இதுல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கிய நீதிகள் இருக்கு. நீங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி அடையணும்னா அந்த மலைய கடையிற அளவுக்கு பொறுமை கண்டிப்பா அவசியம். அதே போல சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிற பணிகளுக்கு கூட ஒற்றுமை இருந்தா ஜெயிச்சிடலாம். ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது கூர்ம அவதாரத்தை போல தாங்கி பிடிச்சு அவங்களுக்கு ஆதரவளிக்கிறது தான் உலகத்திலேயே மிக உயர்ந்த தர்மம். கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி. நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் தினமும் ஒரு பார்க்கடல் கடந்தல் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வாழ்க்கை போராட்டத்துல கூர்ம அவதாரத்தை போல நீங்க யாருடைய சுமைய தாங்கி பிடிக்கிறீங்க? உங்களை சுத்தி இருக்கிற யார உயர்த்தி விடுறீங்க? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இதுதான் கூர்ம அவதாரம் நமக்கு சொல்ற மிகப்பெரிய பாடம். சரி, மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.